காமராஜர்ல இருந்தே கூட குறையை சொல்லலாம். நான் காமராஜரை கடவுளாக நினைத்து வழிபடுபவன். எந்த தொகுதியில் எந்த ஜாதி அதிகமாக மக்கள் இருக்கிறார்களோ அந்த ஜாதிக்காரர் தான் வேட்பாளராக நிற்பார். வேறு ஜாதிக்காரர் நின்றால் வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கும். அதே மாதிரி காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்தே வந்திருக்கிறது. கலைஞர் அதை இன்னும் பெரிதாக வளர்த்திருக்கிறார். எம்ஜிஆர் ஒருவர் தான் இந்த ஜாதி பார்த்து வேட்பாளரை போட்டது இல்லை. நீங்கள் திருநெல்வேலியில் கொண்டு போய் ஆரம் வீரப்பனை நிறுத்துறாரு. திருநெல்வேலியில ஒன்று அங்க முக்குளத்தோர் இருப்பார்கள், நாடார்கள் இருப்பார்கள், பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்கள் இருப்பார்கள், சைவ பிள்ளைமார் இருப்பார்கள். இவர்கள் யாரும் இல்லை. ஆரம் வீரப்பன் அவரை நிற்க வைத்து வெற்றி பெற செய்கிறார். மகாத்மா வாழ்ந்த இந்த மண்ணில ஜாதிகள் இல்லேடி பாப்பான்னு பாடின பாரதி நடமாடி இந்த நாட்டுல இன்னுமா இந்த ஜாதி கொடுமை ஒழியுது. அதே போல ஜி.ஆர். எட்மண்ட் அவர் கிறிஸ்துவர். அந்த கிறிஸ்துவரை கொண்டு போய் நிறுத்தி வெற்றி பெற செய்கிறார். காரணம் எம்ஜிஆருக்கு ஒரு தெளிவு இருந்தது. மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்கவில்லை. யார் வேட்பாளர் என்று அவர் பார்ப்பதே கிடையாது. இரட்டை இலையை மட்டும்தான் பார்க்கிறார். இரட்டை இலையின் மூலம் அவர் யாரை பார்க்கிறார்? எம்ஜிஆரை பார்க்கிறார். அதனால எம்ஜிஆர் அந்த மாபெரும் புரட்சியை செய்தார். ஆமா உட்காருமா. ஐயா, நீங்க மேல்குடியை சேர்ந்தவங்க, நான் தாழ்த்தப்பட்ட ஜாதி. அம்மா, தாழ்த்தப்பட்ட ஜாதி உயர்த்தப்பட்ட ஜாதிங்கிறதெல்லாம் இந்த கேடு கேட்ட சமுதாயம் பண்ணி வச்ச கொடுமைம்மா.